ஏதேனும் ஒரு உதவி யாராவது ஒரு ஆள் செய்து விட்டா நீங்க அந்த மனுஷனை நேசிக்கிறீங்க, அந்த மனுஷன் மீது விசுவாசம் வைக்கிறீங்க, நம்பிக்கை வைக்கிறீங்க. ஆனா அந்த விசுவாசமே கொஞ்ச நாள்ல பொய்யாய் போகுது, பிரிவு வந்து விடுகிறது. ஆனா உங்களை யதார்த்தமாய் சிநேகிச்சு எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடியதான அந்த தேவன் மீது உங்களுக்கு விசுவாசம் இருக்கான்னு பாருங்க. உங்களை அநேகருக்கு பாருங்க விசுவாசமே கிடையாது. விசுவாசம் யாருக்கு மேல இருக்கு? அந்த அதிகாரி மேல, அந்த நபர் மேல, அந்த படித்தவர் மீது, அந்த பணக்காரர் மீது. மாசம் ஏதாவது ஒரு 2 ரூபா 3 ரூபா தருவார். அவருக்கு மேல உங்க பேரெல்லாம் புழுதியில் எழுதப்படும். யாருக்கு மேல இருக்கணும்? தேவனுக்கு மேல. ஆனா அநேகருடைய வாழ்க்கையை பாருங்க, அந்த விசுவாசம் அப்படியே இல்லாமலே போயிட்டு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 25 வசனத்துல ஒரு இருவரை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவங்க. அதாவது உங்களுடைய இருதயத்தை பாருங்க, ஏன் விசுவாசம் இல்ல? புத்தி இல்லாத, வேத வசனத்தை விசுவாசிக்க திராணியற்றவர்கள். உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் அற்புதங்களை தேவன் செய்திருந்தாலும் விசுவாசிக்க திராணியற்றவர்கள், மந்த இருதயம் உள்ளவங்க. வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. பாருங்க, இயேசு கிறிஸ்து அதிகமாய் விசுவாசித்தவர்கள் மரித்த உடனேயே விசுவாசம் தவிடுபடி, கல்லறையில வச்ச உடனே விசுவாசம் ஒருபடி மேல தவிடுபடி. திரும்ப என்ன ஆகிவிட்டது? கல்லறை திறந்திருக்குன்னு சொன்னாங்க, அதை விசுவாசிக்க முடியல. உயிர் தெழுந்தார் என்ற செய்தியை கேட்கிறாங்க, விசுவாசிக்க முடியல. பார்த்தாங்க, அவங்க எங்க நோக்கி போகிறாங்க? தங்கள் சொந்த ஊரை நோக்கி, இதற்கு முன்பாக விட்டு வந்த வேலையை செய்வதற்காக போய் கொண்டிருக்கிறார். அப்போதான் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு எதிர நின்று மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லுகிறார். எவ்வளவுதான் கூட இருந்த பிறகும், அப்பொழுதே மரணம் என்று ஒன்று எனக்கு உண்டு, 3 நாள் கழித்து உயிரோட எழும்பின எல்லாம் சொன்ன பிறகும் கூட விசுவாசிக்க திராணியற்றவர் அநேகர் இப்போ இருக்கிறாங்க. விசுவாச வாழ்க்கை வாழ பயப்படுறாங்க. ஆனா தெரியாது, நீ பரலோக ராஜ்யத்திற்கு போகக்கூடியதான வழி இது என்று. அது நெருக்கமான வழி. வெட்கப்படுறாங்க. தெரியாது உங்களுக்கு, இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இயேசு விசுவாசித்தவங்க, தேவனை விசுவாசித்தவங்க, பரமபிதாவை விசுவாசித்தவங்க ஒரு காலம் வெட்கப்பட்டு போகல, பின்வாங்கி போல. ஆபிரகாம், நோவா, ஏனோக்கு, தானியேல், தாவீது, யோபு, பரிசுத்தமான மனுஷர்களுடைய லிஸ்ட் போய்கொண்டே இருக்கும். இவங்க எல்லாம் யார் தெரியுமா? விசுவாசித்து பிழைத்தவர்கள். எங்கேயாவது வெட்கப்பட்டு போனாங்களா? அவரை விசுவாசிக்கிற மனுஷன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று இருக்கு. எங்கேயாவது வெட்கப்பட்டு போவார்களா? இனிமேலும் இங்கு இருக்கக்கூடியதான யாரேனும் தங்களை முழுமையாக தங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தேவனுக்கு என்று படைத்து வாழக்கூடிய யாராலும் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்களா? வெட்கப்பட்டு போறதே கிடையாது. என்றால் வேத வசனம் ஒரு காலம் போய் சொல்லாது. எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:45 வசனம் வாசிங்க. எலிசபெத் மரியாளை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால். பாருங்க, அந்த பொம்பளையோட வாழ்க்கையை பாருங்க. கல்யாணம் ஆகல, தேவதூதன் சொல்லுகிறார், நீ கன்னியா இருக்கும் போது ஒரு குழந்தையை பெறுவாள் என்று விசுவாசித்தாள். அங்க இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாயாக மாறினாள். சாதாரண விசுவாசம் அல்ல, விசுவாசித்தவளை நீ பாக்கியவதி. உங்கள்ட்ட அந்த விசுவாசம் இருக்கா? உடனே சிந்தனை தாறு மாறா போகும். அவங்க என்ன நினைப்பாங்க? இந்த சூழ்நிலை எப்படி மாறும்? யார் எனக்கு விரோதமா வருவா? எல்லாம் யோசித்து குழம்பி என்ன செய்யணும் தெரியாத அளவுக்கு ஆகி தேவனே இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துருவாங்க. ஆனா இங்க சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அப்படியே விசுவாசிக்கிறார். காரணம் என்ன? தேவன் ஒரு காரியத்தை சொல்வாரே, ஆனால் சொல்லும் போதே அதை செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று. என்னாகும் 23:19 வாசிங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. ஒரு காரியம் அவர் சொல்வாரே, ஆனால் அவர் பொய் சொல்லக்கூடியவர் கிடையாது. மனுஷன் ஒருவேளை பொய் சொல்லலாம், மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. ஒருவேளை தேவன் மனமாறி விட்டார் என்றும் நீங்கள் சொல்லவே முடியாது. சொல்லுவாரே, ஆனால் அந்த சொல்லோடு கூட செயல் அடங்கி இருக்கிறது. அவர் செய்யக்கூடியவராகவே இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று கேள்வி கேட்கப்படும். உங்களுடைய விசுவாசம் எப்படியா இருக்கு? உங்களுடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கு? எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பம் வந்திருக்கும். விசுவாசம் எப்படி இருந்தது என்று கொஞ்சம் தற்பரிசோதனை பண்ணி பின்னால உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க.